வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். இன்று ஏப்ரல் 13 இதே நாளில் 1992ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக இதய தெய்வம் புரட்சித் தலைவி பொன்மன தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதுதான் அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் என்று தமிழக பெண்களின் பாதுகாப்பிற்கு முன்னுரிமையும் முதலிடமும் வழங்கி தமிழக தாய்மார்களுடைய பாதுகாப்பிற்காக அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் துவக்கி வைத்தார். துவக்கி வைத்து என்ன கூறினார் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்? தமிழகத்தின் தாய்மார்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கின்ற அமைப்பாக மகளிர் காவல் நிலையங்கள் செயல்படும். பெண்கள் அவருடைய பிரச்சனைகள் குறைகள் அதற்கு தீர்வு காண ஆண்கள் இருக்கின்ற காவல் நிலையங்களிலே அவர்கள் பாலியல் ரீதியாக பெண்கள் பாதிக்கப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் சொல்வதற்கு சிரமமாக சங்கடமாக இருக்கும் என்பதை உணர்ந்த இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அனைத்து மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்கி தந்தார் என்று சொன்னால், மகளிர் நலனுக்காக தொட்டில் குழந்தை திட்டம் முதல் திருமண உதவி திட்டம் முதல் விலையில்லா சைக்கிள், விலையில்லா மிக்சி கிரைண்டர், ஃபேன், விலையில்லா கறவை மாடுகள், ஆடுகள், இப்படி மகளிர் தாய்மார்கள், தாய்மை எய்திய தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளுக்கு பாலூட்டுகின்ற அறைகளை குளிரூட்டப்பட்ட ஏசி, ஏர் கண்டிஷன்டு பாலூட்டும் தாய்மார்களுக்காக அமைத்து தந்தவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவர்கள் என்று சொன்னால், தாய்குலத்தின் பாதுகாப்பிற்கு தனி கவனமும் முன்னுரிமையும் வழங்கிய இதய தெய்வம் புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியில் நடைபோடும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை 2026 எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் அமைத்தே தீர்வோம் என்று கூறி, நமது வாத்தியார் எம்ஜிஆர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமது இதயம் கனிந்த இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ், வெல்லட்டும் தமிழ்.